ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எப்படி பருப்பு பாயசம் செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சுனாலே பாதி வேலை முடிஞ்சிடும். இப்போது பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. வேணும்னா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1.5 டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். லேசாக ஹீட் பண்ணாலே போதும், நல்லாவே கரைஞ்சிரும். இப்போது வேக வச்சுருக்க பருப்பில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திப்பி இருக்குது. இதில் முந்திரி பருப்பையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் நெய்யில் லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிட்டேன். இதோட போதும்னா நிறுத்திக்கலாம். நான் இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது பாயாசத்துக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1.5 டம்ளர் திக்கான தேங்காய் பால் எடுத்து பாயாசம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.